இரண்டாம் உலகப் போரின் மிக கொடூரமான ரகசியங்களில் ஒன்றுதான் யூனிட் 731. ஜப்பானியர்களின் இந்த இரகசிய அலகு மனிதர்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரமான சோதனைகளுக்காக புகழ்பெற்றது. அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த கொடூரங்கள் இன்றும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. இந்த வீடியோவில் யூனிட் 73இன் அதிர்ச்சி தரும் உண்மைகளை நாம் அம்பலப்படுத்தப் போகிறோம். தயாராகுங்கள், கதை மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடியது. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் ஜப்பானிய இராணுவத்தின் மிக ரகசியமான ஆயுத ஆராய்ச்சி மையமாக யூனிட் 731 செயல்பட்டது. மான்சூரியாவில் அமைந்திருந்த இந்த மையம் உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் மனிதர்கள் மீது பயங்கரமான சோதனைகளை நடத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த இடத்தின் நிஜமுகம் வெளிச்சத்திற்கு வர மிக நீண்ட காலம் பிடித்தது. இதன் அதிர்ச்சி தரும் செயல்கள் பலருக்கு இன்னும் தெரியாது. ஜப்பானின் இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் விரிவாக்க ஆசைதான் யூனிட் 731இன் பிறப்பிற்கு காரணம். சீனா மீதான போரில் ஜப்பானியர்கள் வலிமையான ஆயுதங்கள் தேடினர். அதனால்தான் உயிரியல் ஆயுதங்களை உருவாக்கும் ஒரு ரகசிய திட்டமாக யூனிட் 731 உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் போரை வெற்றி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். யூனிட் 731இல் நடந்த சோதனைகள் மனித நேயத்திற்கு எதிரானவை. போர் சிறைச்சாலைகளிலிருந்து பிடிக்கப்பட்டவர்கள் சாதாரண குடிமக்கள் என்று பலர் இந்த கொடுமைகளுக்கு இரையானார்கள். அவர்கள் மீது பல்வேறு வகையான சோதனைகள் நடத்தப்பட்டன. உயிரியல் ஆயுதங்களை சோதிப்பது, வேதிப்பொருட்களின் தாக்கம், குளிர்ச்சியில் உறைதல், உடலை வெட்டி ஆராய்ச்சி என்று கொடுமைகள் கொடுமை. யூனிட் 731இன் முக்கிய குறிக்கோள் உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குவது. பேய் காய்ச்சல், ஆந்த்ராக்ஸ் போன்ற பயங்கர நோய்களை பரப்புவதற்கான ஆயுதங்களை உருவாக்கி மக்கள் மீது சோதித்தனர். இந்த கொடூரமான சோதனைகள் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தன. இது போன்ற கொடூரங்கள் மனிதகுலத்தின் மீதான மிகப்பெரிய குற்றம். வேதிப்பொருட்களின் தாக்கத்தை ஆராய்வதற்காகவும் சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதர்கள் மீது சோதனைகள் நடத்தப்பட்டன. பல்வேறு வகையான வேதிப்பொருட்களை அவர்கள் உடலில் செலுத்தி அந்த பொருட்களின் விளைவுகளை ஆராய்ந்தார்கள். இந்த கொடுமைகள் மிகவும் மனிதநேயத்திற்கு எதிரானவை. குளிரில் உறைந்து இறப்பதற்கான நேரத்தை கணக்கிட மனிதர்களை குளிரில் வைத்து சோதனை செய்தனர். உடலை வெட்டி ஆராய்ந்து உடலின் உறுப்புகளின் செயல்பாட்டை ஆராய்ந்தனர். பட்டினி கிடத்தி மனித உடலின் எதிர்ப்பு சக்தியை ஆராய்ந்தனர். இந்த சோதனைகள் அனைத்தும் மிகவும் கொடூரமானவை. போர் சிறைவாசிகள் மற்றும் அப்பாவி குடிமக்கள் என்று பலர் இந்த கொடுமைகளுக்கு இரையானார்கள். இலட்சக்கணக்கான மக்கள் இதில் பலியானார்கள். அவர்களின் உயிர்களை பறித்த இந்த சோதனைகளை நினைத்தாலே நம் உள்ளம் வெதறுகிறது. யூனிட் 731இல் நடத்தப்பட்ட கொடுமைகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை தெரியவில்லை என்றாலும் அது அதிர்ச்சி தரும் அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு யூனிட் 731இல் நடந்த கொடுமைகள் மறைக்கப்பட்டன. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இந்த ரகசியங்களை பாதுகாக்க உதவின. சில விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. யூனிட் 731இல் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் பாதுகாப்பு வழங்கின. அதற்கு பதிலாக அவர்களிடம் இருந்த ஆராய்ச்சி தகவல்களை அவர்கள் பெற்றனர். இது மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு பெரிய குற்றம். யூனிட் 731இல் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக வைக்கப்பட்டன. சில தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. இந்த ரகசியங்கள் எதிர்காலத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை. யூனிட் 731இல் நடத்தப்பட்ட சோதனைகள் நோய் ஆராய்ச்சியில் சில தகவல்களை வழங்கின. ஆனால் அந்த தகவல்கள் பெறப்பட்ட முறை மிகவும் கொடூரமானது. இந்த கொடுமைகள் மனித நேயத்திற்கு எதிரானவை. யூனிட் 731இல் நடத்தப்பட்ட சோதனைகள் அனைத்தும் நெறிமுறைக்கு எதிரானவை. மனித உரிமைகள் மிகவும் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளன. இது மனிதகுல வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகும். யூனிட் 731இல் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்கள் மற்றும் வெளிவந்த ஆவணங்கள் இந்த கொடுமைகளை உறுதிப்படுத்துகின்றன. அவர்களின் அனுபவங்கள் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. யூனிட் 731இன் கதையிலிருந்து நாம் பல நெறிமுறை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனித உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் நெறிமுறை வழிகாட்டுகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். யூனிட் 731இன் கதையால் தூண்டப்பட்டு தற்காலத்தில் உயிரியல் நெறிமுறைகள் வளர்ச்சியடைந்துள்ளன. மனிதர்கள் மீது சோதனைகள் நடத்துவதற்கான கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன.
யூனிட் 731இல் எத்தனை ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்று தெரியவில்லை. சில சோதனைகள் குளிர்போர்க்கால உயிரியல் ஆராய்ச்சியை பாதித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. யூனிட் 73இன் கொடுமைகள் இன்றும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. இந்த கொடுமைகள் மீண்டும் நடக்காமல் தடுப்பதற்கு நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். யூனிட் 731 அறிவியல், போர் மற்றும் ரகசியங்கள் கலந்த ஒரு கருமேகம். வரலாறு இந்த கொடுமைகளை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த கதையிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யூனிட் 731 ஒரு ரகசிய ஆராய்ச்சி மையமாக இருந்தாலும் அதன் பின்னணியில் ஒரு பெரிய நிறுவனம் இயங்கியது. அந்த நிறுவனம் எப்படி இயங்கியது என்பது இன்னும் ஒரு விவாதத்திற்குரிய கருத்தாகும். யூனிட் 731இல் நடத்தப்பட்ட சோதனைகளின் விளைவுகள் மிகவும் பயங்கரமானவை. அதனால் ஏற்பட்ட உடல் மற்றும் மன பாதிப்புகள் பல பேருக்கு நிரந்தரமாக இருந்தன. பல்வேறு வகையான சோதனைகள் நடத்தப்பட்டன. சில சோதனைகள் மிகவும் கொடூரமாக இருந்தன. அந்த சோதனைகளின் விவரங்கள் நம் உள்ளத்தை நடுங்க வைக்கும். சிறைவாசிகள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்தனர். அவர்கள் மிகவும் மோசமான சிகிச்சையை அனுபவித்தனர். அவர்களின் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. யூனிட் 73இல் உயிர் பிழைத்த சில சிறைவாசிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். அவர்கள் சொல்லும் கதைகள் மிகவும் கொடூரமானவை. அந்த கதைகள் இன்றும் நம் உள்ளத்தை அதிர்ச்சி அடைகின்றன. யூனிட் 731 ஜப்பானிய இராணுவத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இராணுவம் இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதற்கு முழு பொறுப்பு கொள்ள வேண்டும். யூனிட் 731இல் நடந்த கொடுமைகள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு உலக நாடுகள் பல்வேறு விதமாக பதிலளித்தன. சில நாடுகள் இந்த கொடுமைகளை கண்டித்தன. சில நாடுகள் இந்த விஷயத்தில் மௌனமாக இருந்தன. யூனிட் 731இல் இந்திய குடிமக்கள் பாதிக்கப்பட்டார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இது ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயமாகும். யூனிட் 731 ஒரு கொடூரமான கதை. இந்த கதை மனித குலத்தின் மீது ஒரு கரும்புள்ளியாக இருக்கும். யூனிட் 731இன் கதையிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் மற்றும் நெறிமுறை முக்கியத்துவத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். யூனிட் 731இல் நடந்த கொடுமைகள் மீண்டும் நடக்காமல் தடுப்பதற்கு நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். யூனிட் 731இன் கொடுமைகள் உலக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருக்கும். இந்த கொடுமைகள் மீண்டும் நடக்காமல் தடுக்க நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யூனிட் 71இல் எத்தனை ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்று தெரியவில்லை. இந்த ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வந்தால் உலக வரலாறு மாறிவிடும். யூனிட் 731இன் கொடுமைகளை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த கொடுமைகள் மீண்டும் நடக்காமல் தடுக்க நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனித உரிமைகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும்.